விஜய் வேற ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாரா? இது சொன்னால் உங்களால் நம்ப முடியலல்ல. ஆனால் இப்போ அப்படி ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்னங்கிறத முழுசாக பாருங்கள். தாவேகா அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத சொல்லி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. 234 தொகுதியிலையும் தனியாக நிற்கவும் தயாராக இருக்கும். ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 வேட்பாளர் வீதம் ஏற்கனவே பட்டியலை தயாராக வச்சுருக்கோம். எந்த கட்சி எங்கள் கூட வரலைனாலும் அதை பற்றி கவலை இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் தாவேகா இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் அவங்களோட வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் கடைசியில் காங்கிரஸ் திமுகவோடைய கூட்டணி அமைச்சு ஒப்பந்தமே கையெழுத்து போட்டுட்டாங்க. இப்போது தாவேகா தனியாக போட்டியிடும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. திடீர்னு தாவேகா வேற ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போகுது அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஏதோ ஒரு கட்டுக்கதையாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வரலாம், அதில் சந்தேகமே இல்லை. பட் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் விஜய் தொடர்பான செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய டிவோர்ஸ் சம்மந்தமான நியூஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பல சர்ச்சைகள் அவரை சுற்றி சூழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால தனியாக இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னா அதற்கான ஒரு சூழல் இப்போ இருக்கா? விஜய் கட்சிக்கு ஒரு நெருக்கடி இருக்குது, முன்னாடி இருந்த மாதிரியான செல்வாக்கு இல்லை, முன்னாடி இருந்த அளவுக்கான ஆதரவு இல்லை, அதனால் அவங்க வேறொரு கட்சியோட கூட்டணிக்கு போகிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சமீப காலமாக இப்போ இந்த 2-3 நாளாக பரவலாக பேசப்படுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த கூட்டணியோட போவாங்க? இப்போ அவங்க தனியாக நிற்கலை அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 தான். ஒன்று திமுக கூட்டணி, இல்லை அதிமுக கூட்டணி. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து அவங்க கேம்பெயினையே தொடங்கிட்டாங்க. திமுக அதிமுக தான். திமுக கூட்டணிக்கு அவங்க போக முடியுமா? அங்கே அவங்களுக்கான தேவை இருக்கா? வேறு என்ன சொல்லி விஜய் அதுக்கப்புறம் கேம்பெயின் பண்ணுவார்? தீய சக்தி திமுகன்னு சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் அதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவோட கூட்டணி போவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. அதனால தான் இன்னும் என்டிஏல தொகுதி பங்கீடை நடத்தாமல் இருக்காங்க, வெளிப்படையாக அதை பற்றி பேசாமல் இருக்காங்க. மோடியும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாரு, அதனை தொடர்ந்து உள்துறை அமைச்சரும் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. அதற்கிடையில் பேச்சுவார்த்தை நடத்தி தாவேகாவை தாவேகாவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும்னு அவங்க நம்புறதுனால தாவேகாவை அவங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிப்பதாக சொல்லப்படுது. அது அவங்க முயற்சிக்கலாம், அதற்கான உரிமை இருக்குது, அதற்கான வாய்ப்பும் இருக்குது. பட் விஜய் போவாரான்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ ஏன்னா என்டிஏல ஏற்கனவே எந்தெந்த கட்சிகள் இருக்குதுன்னு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் பிஜேபி, பாமக, டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இது இல்லாமல் புதிய தமிழகம் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் கட்சின்னு அந்த கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் ஏற்கனவே இருக்காங்க. ஆனால் செல்வாக்கான கட்சிகள்னு பார்க்கும்போது அதில் 2-3 கட்சிகளை மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற எல்லா கட்சிகளுமே அதிகப்படியாக ஒரு மாவட்டம் அல்லது 2 மாவட்டத்திலேயோ இல்லை குறிப்பிட்ட தகுந்த ஒரு சில ரீஜனில் மட்டும்தான் செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சிகளாக பார்க்கப்படுது. அப்போது இந்த கூட்டணியை வச்சு மட்டுமே ஜெயிச்சிட முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு கேள்வி தான். அதுலேயும் தேமுதிக திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு. ஓபிஎஸ் ஒரு அமைப்பாக இருந்தவர் என்டிஏக்கு ஆதரவு கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் திமுகலேயே போய் சேர்ந்துட்டார். காங்கிரஸ் அப்படி இப்படின்னு இருக்கே, அவங்க வேறு ஏதாவது முடிவு எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் திமுகவோட போயிட்டாங்க. இப்படி திமுக ஒரு பலமான கூட்டணியை அமைச்சிட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வளவு சந்தோஷமாக தெம்பாக உற்சாகமாக இருக்கார். ஆனால் அந்த சந்தோஷமும் உற்சாகமும் இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய கட்சிகள்லாம் அங்கே வரல. திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் வெளியேறும்னு நினச்சாங்க, அதுவும் நடக்கலை. அப்போது இப்போ இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது நிச்சயமாக வேறு ஏதாவது ஒரு சில கட்சிகள் வந்தாலும் என்டிஏக்கு நல்லது தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருப்பதாக சொல்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்து மாநாடெலாம் நடத்தினதுக்கு அப்புறமாவே எப்படியாவது விஜயோடு கூட்டணி வைக்கணும்னு அதிமுக முயற்சி பண்ணிச்சு. சொல்லப்போனால் பாமக அமமுகவெல்லாம் கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே விஜயோடு கூட்டணி அமைப்பது தான் அதிமுகவுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்துச்சு. ஏன்னா சின்னதாக நம்ம ஒரு 4-5 கட்சிகளை கூட்டணி வைக்கிறத விட மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சோன்னு சொன்னால் தேர்தலில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு அதிமுக தலைமை ஃபீல் பண்ணாங்க. வெளிப்படையாகவே பேசினாங்களே. கரூர் நிகழ்வுக்கு பிறகு அன்றைக்கி விஜய்க்கும் தாவேகாவுக்கும் வெளிப்படையாக அதிமுகவும் பாஜகவும் ஆதரவாக பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக பேசலைன்னா அந்த சுச்சுவேஷனே வேறு மாதிரி மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. கரூர் நிகழ்வுக்கு பிறகு சில தினங்கள்லேயே எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தின் போது
பொதுமக்களை போய் சந்திக்கிற போது 2 இடங்களில் விஜய் கட்சி கொடியோட சில பேர் வந்திருந்தாங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, தாவேகாவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பேசுனதுனால விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் தன்னெழுச்சியாக அதிமுக கூட்டங்கள்லாம் போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை என்ன சொன்னார்னா, அங்கே பாருங்கள் கொடி பறக்குது, கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்ற அளவுக்கு வெளிப்படையாக பேசினார். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் தன்னுடைய கூட்டத்தில் 1-2 தாவேக்கா கொடி வந்ததுக்காக, அப்பவும் சில பேர் அதை மறுத்தாங்க. அது வந்து தாவேக்காவினரே கிடையாது, அதிமுக காரங்களே வந்து தாவேக்கா கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, இது வந்து ஒரு அரசியலுக்காக பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. எது எப்படியோ வெளிப்படையாகவே எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுக்கு விஜய்க்கு நேரடியாகவே ஒரு அழைப்பு விடுத்த மாதிரி தான் அன்றைக்கி அது பேசப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நடந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தபோது எந்த இடத்துலையுமே தாவேக்கா அதிமுகவோட கூட்டணிக்கு போகிற மாதிரி இல்லை. சொல்லப்போனால் அவங்களுடைய பொதுக்குழுவில் ஒரு தீர்மானமே போட்டாங்க, முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை எந்த கட்சி ஏற்றுக்குதோ அவங்களோட கூட்டணின்னு, அதோட செக் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தாலும், அதிமுக கூட்டணிக்குள்ளே தாவேக்காவே வந்தாலும் யார் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா? தாவேக்கா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுவாங்க. அதிமுகவுக்கு அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி, பிரதான எதிர்க்கட்சி, அவங்க எப்படி சிஎம் கேண்டிடேட்டை விட்டு கொடுப்பாங்க? அதற்கான வாய்ப்பும் இல்லை. பட் அதெல்லாம் தாண்டி இந்த நியூஸ் வந்து இப்போ பரவலாக பேசப்படுது. அதுக்கு முக்கியமான காரணமே சமீபத்தில் விஜய் தொடர்பான வந்த செய்திகள் தான். அவருடைய டிவோர்ஸ்லேருந்து அந்த டிவோர்ஸ் நியூஸ் தொடர்பாக, அதுக்கப்புறம் அவர் ஒரு நடிகையோடு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனது, இதையெல்லாம் மையப்படுத்தி விஜய்க்கு பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு சரிந்திருக்கிறது. மிக முக்கியமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளமாக பார்க்கப்பட்ட பெண் வாக்காளர்கள், பெண்கள் மத்தியிலேயே இது ஒரு விஜய் மீதான நெகட்டிவான இமேஜை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் விஜய் வந்து தனியாக போனால் பெரிய அளவுக்கு அவரால் ஷைன் பண்ண முடியாது, அதனால் அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார், பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதிமுகவை சேர்ந்தவர்கள் விஜய் தரப்போடு பேசுவதாக ஒரு செய்தி வருது. பட் அதிகாரப்பூர்வமாக யாரும் சொல்லலை, அதிமுகலையும் இதை சொல்லலை, தாவேக்கா நிச்சயமாக சொல்லாது. எது எப்படியோ கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக திரைக்கு பின்னணியில் தான் பேசுவாங்க. பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து கூட்டணின்னு அறிவிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம கடந்த சில வாரங்களாகவே பார்த்துட்டு இருக்கோம். டிடிவி தினகரன் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் எங்கே போய் கூட்டணி வச்சார், காங்கிரஸ் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி கூட்டணியில் கையெழுத்து போட்டாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எதுவும் இந்த தமிழ்நாடு அரசியல் பொதுவாக அரசியல்லையே வந்து நடக்காது அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. அந்த வகையில் தாவேக்கா ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது. இதில் கூட்டணி கணக்குன்னு வரும்போது வெறுமனே ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதன் பிறகு கட்சி நடத்தணும் ஒரு 5 வருஷத்துக்கு. இப்போ ஏதாவது ஒரு கட்சி வெற்றி பெறுது அப்படின்னும் போது அந்த கட்சிக்கு அது பிரச்சனை இல்லை. பட் தோல்வி அடையக்கூடிய கட்சிகள் மீண்டும் ஒரு தேர்தல் வர வரை கட்சியை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் பல கட்சிகளை வந்து யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அரசியலில் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அதன் பின்னால் ஏதோ ஒரு இன்னொரு ரியாக்ஷனையோ இல்லை அதோடைய இம்பேக்டையோ நிச்சயமாக ஏற்படுத்தும். தேர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரசியலுக்கும் அது நல்லாவே பொருந்தும். விஜய் இன்னைக்கு மகளிர் தின விழாவில் பேசும்போது ஒருவேளை இதை பற்றி தெளிவுபடுத்திட்டு அவருடைய வாக்குறுதிகள் அறிவிக்கிறது மட்டும் இல்லாமல் 234 தொகுதியிலையும் நாங்கள் தான் போட்டியிட போகிறோம், எங்கள் தலைமையில் தான் இந்த எலெக்ஷனை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோமே தவிர வேறு ஒரு கட்சியோட கூட்டணி இல்லைன்னா அவர் சொல்லிட்டாருன்னா இல்லைன்னு எடுத்துக்க போகிறோம். ஒருவேளை விஜய் வந்து இந்த இடத்துல வேறு ஏதாவது சிக்னல் கொடுக்குறாரு, நான் என்ன முடிவெடுத்தாலும் தொண்டர்கள் கட்டுப்படணும்னு சொன்னார்னா டெஃபினட்டாக அவருடைய முடிவில் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் நம்ம அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு ஸ்பெகுலேஷனாக வரக்கூடிய செய்திகளையும் கேள்விப்படக்கூடிய செய்திகளையும் தான் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் தனியாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது நல்லதா, இல்லை வேறொரு கட்சியோடு கூட்டணி வைப்பது நல்லதா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.